ராமநாதபுரத்தில் லலிதா ஜுவல்லரியின் புதிய பிரம்மாண்டமான கடை திறப்பு விழா நடைபெற்றது. தமிழகத்தில் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்க 41 ஆண்டுகளுக்கு மேலாக தங்க நகைகள், வைர நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்கள் விற்பனையில் தென்னிந்தியாவில் முன்னணி வகிக்கும் லலிதா ஜுவல்லரியின் புதிய பிரம்மாண்ட கடை ராமநாதபுரம் ரயில்வே பீட்டர் ரோடில் புதிதாக திறக்கப்பட்டது. இந்த புதிய பிரம்மாண்ட கடையை அதன் உரிமையாளர் கிரண்குமார் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடையில் அனைத்து நகைகளும் புதிய டிசைன்களில் இருப்பதாகவும் மற்ற கடைகளை விட லலிதா ஜுவல்லரியில் குறைந்த விலையில் நகைகள் விற்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். டோட்டல் நியூ ஸ்டாக்ஸ், நியூ ஐட்டம்ஸ், நியூ டிசைன், அது டெய்லி அதுக்கேன்னு சொல்லி 150 பேர் டிசைனரே இருக்காங்க. எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். நான் தான் சொல்லுவேனே, நீங்கள் வாங்க லலிதா ஜுவல்லரி வாங்க, எஸ்டிமேட் ஸ்லிப் எடுங்க, ஃபோட்டோ எடுங்க, 4 கடையில் 40 கடையில் நீங்கள் போய் கம்பேர் பண்ணுங்க, எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே வாங்கிக்கணும்னு சொல்கிறேன். நான் ஒரு நாள் கூட லலிதாவில் வாங்கன்னு சொல்லலை, நீங்கள் கம்பேர் பண்ணுங்க. கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக கொள்ளை, வழிப்பறி உள்ளிட்ட சம்பவங்கள் நடந்து வரும் நிலையில் பொதுமக்கள் நாள்தோறும் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். கடந்த 2ஆம் தேதி விழுப்புரம் நாகை 4 வழிச்சாலை எம்புதூர் அருகே இரவில் 3 இடங்களில் லாரி ஓட்டுநர்களை தாக்கி பணம் பறித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதேபோல் குள்ளஞ்சாவடி அருகே தம்பிப்பேட்டையில் சாலையோரம் லாரியை நிறுத்தி ஓய்வெடுத்த ஓட்டுநரை கத்தியால் தாக்கிய மர்ம நபர்கள் 25,000 ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டு தப்பி ஓடிவிட்டனர். மேலும் கடலூரில் ஒரே நாளில் 8க்கும் மேற்பட்ட இடங்களில் கடைகளின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் பொருட்கள் திருடப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் கஞ்சா, குட்கா, கள்ளச்சாராயம் ஆகியவற்றின் விற்பனை அதிகரித்து உள்ளதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விளம்பர முதல்வரைப் போல ஏவல் துறையும் குற்றவாளிகளை சுட்டுப்பிடித்தது போல நாடகம் ஆடுவதால் குற்ற சம்பவங்கள் அதிகளவில் நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.